ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு வேர் டு ஸ்டடி தான். ஏன்னா ஜிகேக்கு வந்துட்டு ஆல்ரெடி யூனிட் 5க்கு மட்டும் கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஒரே வீடியோல எல்லா யூனிட்டுக்குமே யூனிட் 1 to 6 கம்ப்ளீட்டா வேர் டு ஸ்டடி பார்க்க போறோம். பட் மார்க் ப்ரையாரிட்டி வைஸ் ஒரு ஒரு யூனிட்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 5க்கான வேர் டு ஸ்டடி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், ரெஃபர் பண்ணி பாருங்க. இருந்தாலும் எங்க லெசன் கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ யூனிட் 5 நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடோட வளர்ச்சி நிர்வாகம், டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அது போக அது ரிலேட்டடா தமிழ்நாட்டில் என்னென்ன சட்டங்கள் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எக்கனாமி முடிச்சிருங்க. எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 11th எக்கனாமியில் இந்த 5 லெசன், அடுத்தது 12th எக்கனாமியில் இந்த ஒரு 4 லெசன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் லெசன் நான் சொல்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 10th எக்கனாமியில் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள், 9th எக்கனாமியில் தமிழ்நாடு, இந்தியா தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, தமிழ்நாட்டில் வேளாண்மை, இதெல்லாமே கவர் ஆகுது. ஓகேங்களா? 9th 10th இதை படிச்சுட்டு மற்ற லெசன்ஸ் படிக்க கூடாதானா மற்ற லெசன்ஸும் படிக்கணும். 10 to 6 பெண்டிங் இருக்க எல்லா லெசனும் படிச்சிருங்க. அதுல சாலை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி 1-2 லெசன் இருக்கும் எக்கனாமில, அதை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு மீதி எல்லா எக்கனாமி லெசன்ஸும் படிச்சிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 10th ஜியாகிரபில தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் அது படிச்சிருங்க. 10th பாலிட்டியில சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, இது எல்லாம் இந்த லெசன்ஸ் எல்லாத்துலயுமே நமக்கு யூனிட் 5 கவர் ஆகுது. ஓகேங்களா? இது இந்த யூனிட் 5 இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அதே மாதிரி பிடிஎஃப் நான் கண்டிப்பா தரமாட்டேன். வீடியோ நான் சொல்ல சொல்ல பாஸ் பண்ணிட்டு அழகா ஒரு நோட்ல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் எல்லா லெசனையுமே வந்துட்டு ப்ராப்பரா எழுதி வச்சுக்கோங்க. என்னெல்லாம் நம்ம படிக்கணுங்கிறது யூனிட் வைஸ் லைனா 1 2 3 போட்டு எழுதிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு முடிக்க நம்ம டிக் பண்ணிட்டே வந்தோம்னா நம்ம எவ்வளவு படிச்சிருக்கோம், இப்போ ஒரு மாசமா படிச்சிருக்கோம், என்னதான் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற கவுண்டபிலிட்டி நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால எழுதிக்கோங்க. அப்படி இல்லை இப்போ வீடியோ பார்க்க எழுத முடியலன்னா நான் வீடியோ எடுக்கவே பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுட்டு பின்னாடி ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து யூனிட் 5க்கு. அடுத்தது யூனிட் 6. யூனிட் 6க்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா அரசியல், தமிழ்நாடு ரிலேட்டடான அரசியல், பண்பாடு, கலாச்சாரம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல வந்துட்டு 11th பாலிட்டியில தமிழகத்தின் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனைகள். ஓகேங்களா? இந்த தமிழக அரசியல் சிந்தனைகள் யூனிட் 5க்கும் கவர் ஆகுது, யூனிட் 6க்கும் கவர் ஆகுது. ஸோ அது படிக்கணும். அதே மாதிரி ஐஎன்எம் 10th புக்ல ஐஎன்எம்ல தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கம்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த லெசன்ல தான் கவர் ஆகும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய லெசன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் வரது. பட் இதுலலாம் வந்துட்டு நான் உங்களுக்கு பக்கத்துலேயே பேஜ் நம்பர் கொடுத்துருப்பேன் பாருங்க. இப்ப தொடக்க கால சமூக பண்பாடும் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா இந்த லெசன் தொடக்க கால சமூக பண்பாடும் கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் கொடுக்கலன்னா கம்ப்ளீட்டா படிக்கணும், ஃபுல்லா படிக்கணும். அடுத்தது இங்க பாருங்க, மனித பரிணாம வளர்ச்சியும் சமூக வரலாற்றுக்கு முந்தைய காலம், இதுல வந்துட்டு பேஜ் நம்பர் 9 10ல மட்டும் தமிழ்நாடு ரிலேட்டடா கவர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நான் எது பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன்னா அதை மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? அடுத்தது ஐரோப்பியர் வருகை, இதுல வந்துட்டு தமிழ்நாட்டோட ஆவண காப்பகம்னு ஒரே ஒரு பெயரா கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படிச்சுக்கோங்க, மற்றது எதுவும் படிக்க தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது ஆங்கிலேய ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள், அதுல வந்துட்டு பேஜ் நம்பர் 81 82 உங்களுக்கு கவர் ஆகுது. நான் பேஜ் நம்பர் கொடுத்துருக்கறதுலாம் அந்த பேஜ் மட்டும் நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 7th பொறுத்த வரைக்கும் புதிய சமய கருத்துக்கள் இயக்கங்களும் அப்படிங்கிற லெசன்ல 130 32 130 கமா கிடையாது, கமான் போட்டிருந்தா 2 பேஜ் படிச்சா போதும். 130ல இருந்து 32 30 31 32 3 பேஜும் கண்டினியூஸா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும். ஓகேங்களா? ஸோ அதையும் படிக்கணும். அடுத்து தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசீவக தத்துவங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த லெசன்ஸ் எல்லாம் வந்துட்டு தமிழ்நாடு ரிலேட்டடானது கவர் ஆகுது, அதெல்லாம் ஃபுல்லா படிக்கணும். அடுத்தது 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன டேர்ம்ங்கிறது எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி, அந்த லெசன்ல 125வது பேஜ்ல தமிழ்நாடு ரிலேட்டடான சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுல அந்த மனித பரிணாம வளர்ச்சியில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த ஒரு பேஜ் மட்டும் படிச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், அது ஃபுல்லா படிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 6th செகண்ட் டேர்ம். ஓகேங்களா? செகண்ட் டேர்ம்ல வட இந்தியாவில் வேத கால பண்பாடும் தென்னிந்திய பெருங்கற்கால பண்பாடும், இதுல வந்துட்டு பேஜ் நம்பர் 14 17 மட்டும் படிச்சா போதும். 14 to 17 கிடையாது, பேஜ் நம்பர் 114 114 117 இதை மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா?
அடுத்த 6th தேர்ட் டேர்ம் வந்தீங்கன்னா பண்டைய கால தமிழகத்தில் சமூகம் பண்பாடும், அது ஃபுல்லா படிக்கணும், சங்க காலம் பத்தி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து தென்னிந்திய அரசுகள், இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா படிக்கணும். இந்த தென்னிந்திய அரசு, இந்த பண்டைய காலத்தில் சமூகம் பண்பாடு சங்க காலம் இதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா இப்போ நிறைய லெசன் மாதிரி இருக்கும். இதனால 1-2 பேஜ் தான் படிப்பீங்க. அண்ட் இந்த லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஹிஸ்டரியில ஐஎன்எம்லயே பாதி லெசன் கவர் ஆயிரும். இதெல்லாம் தென்னிந்திய அரசுகள்லாம் படிச்சீங்கன்னா ஹிஸ்டரியே கவர் ஆகுது. ஓகேங்களா. அதே மாதிரி ஐஎன்எம்லயே கொஞ்சம் முடிச்சிருப்போம். இங்கே தமிழ் சமூக பண்பாடு இதெல்லாம் ஹிஸ்டரியில வரும். ஆங்கிலேய ஆட்சி நகர்ப்புற மாற்றங்கள் இதெல்லாம் ஐஎன்எம்ல வரும். ஸோ இதெல்லாமே நம்ம முன்னாடியே முடிச்சிருவோம். ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பின்னாடி ஹிஸ்ட்ரி படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸோ இப்போ நம்ம யூனிட் 5 யூனிட் 6க்கு எவ்வளோ 20 கொஸ்டின். ஸோ 20 கொஸ்டின் படிக்க வேண்டிய லெசன்ஸ் இதுதான். இது பார்த்தாலே உங்களுக்கு நிறைய லெசன் இருக்க மாதிரி இருக்கலாம். பட் 6th 7th தான் அதிக லெசன் இருக்கு. அதுலேயும் 1-2 பேஜ் தான் படிக்க சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ 20 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இது படிக்கிறது தப்பு கிடையாது. கம்ப்ளீட்டாக படிச்சிருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாலிட்டி. பாலிட்டியில் எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க? 15 கொஸ்டின். ஓகேங்களா. பாலிட்டியில 15 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு என்ன படிக்கணும்னா மெயினா 10th பாலிட்டியில இந்த 3 படிச்சிடணும். இதுதான் கம்பல்சரி. இதை படிச்சீங்கனாலே 50% ஆஃப் பாலிட்டி யூனிட் கவர் ஆயிரும். இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு யூனிட்டும் கவர் ஆயிரும். அதே மாதிரி பின்னாடி படிக்க வரப்போ 9th 6th வரைக்கும் சரி, 11th 12th போனாலும் சரி உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் இதை படிங்க. ஓகேங்களா. நான் கொடுத்துருக்க லெசன் வைஸே படிங்க, லிஸ்ட் வைஸ். அடுத்தது 9th பாலிட்டியில 5 லெசன் படிக்கணும். ஓகேங்களா. அரசாங்க அமைப்பு, உள்ளாட்சி அமைப்பு, மனித உரிமை, அரசாங்கங்களின் வகைகள், தேர்தல், அரசியல் கட்சிகள். ஓகேங்களா. இதுல இந்த தேர்தல் அரசியல் கட்சிகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் இது ரெண்டையும் படிக்கிறப்பவே கையோட இந்த 11th தேர்தல் மற்றும் பிரதிநிதி உள்ளாட்சி அரசுகள். ஓகேங்களா. தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் உள்ளாட்சி அரசாங்கங்கள் இதை சேர்த்து படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், ஈஸியா புரியும். ஒரே டாபிக் தான் ரெண்டுமே. ஸோ 9th படிக்கிறப்ப இந்த 11th இருக்க 2 பாலிட்டி படிச்சிருங்க. மிச்ச பாலிட்டி லெசன் நம்ம முன்னாடியே யூனிட் 5, 6ல முடிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ இதை படிச்சிருங்க. அண்ட் அதே மாதிரி இந்திய அரசமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசு இதை படிக்கிறப்பவே 12th பாலிட்டியில அதே இந்திய அரசமைப்பு கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நடுவண் அரசு இந்திய அரசமைப்பு கொடுத்துருப்பாங்க. நடுவண் அரசு மாநில அரசு சேர்த்து சட்டமன்றம் ஆட்சித்துறையில கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்திய நீதித்துறை 8th கவர் ஆகும், இங்கே 12th கவர் ஆகும். இந்த 3 லெசன், இந்த முதல் 3 லெசனையும் இந்த 10th இருக்கிற 3 லெசனையும் படிச்சீங்கன்னா அழகா ஈஸியா இருக்கும் படிக்கிறப்போ. அதே மாதிரி 9th இந்த 2 லெசனை படிக்கிறப்பவே 11th பாலிட்டியை கவர் பண்ணிருங்க. ஓகேங்களா. அடுத்தது அரசாங்க அமைப்பு, மனித உரிமைகள், அரசாங்கங்களின் வகைகள் இதையும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா. ஸோ 9th படிக்கிறப்ப 11th படிச்சிருங்க. 10th படிக்கிறப்ப 12th ஒரு 3 லெசனை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேங்களா. அடுத்தது 8th என்ன கொடுத்துருக்காங்க? மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது, இதெல்லாம் வந்துட்டு இங்க கொடுத்தது அதே தான் இங்க மறுபடியும் கொடுத்துருப்பாங்க. குடிமக்களும் குடியுரிமை இங்கேயும் படிப்போம், இங்கேயும் படிப்போம். மத சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். நீதித்துறை. ஓகேங்களா. இந்த 8th நீதித்துறை படிக்கிறப்போ 12th இந்திய நீதித்துறையை சேர்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா. இதை படிச்சிட்டிங்கன்னா முதல் 4 படிச்சிட்டிங்கன்னா இது நம்ம எண்ட் ஆஃப் டே கடைசியா தான் படிக்கிறோம். ஏன்னா அந்த லோயர் கிளாஸ்ல வராத டாபிக்ஸ் இதுல வரும். ஓகேங்களா. பட் இந்த 4 அந்த குட்டி ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பவே படிச்சிருங்க. படிக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா. அடுத்தது பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. ஓகேங்களா. இது கூட இம்பார்ட்டன்ட் லெசன் கிடையாது, பட் படிச்சிருங்க. ஓகேங்களா. சமத்துவம், அரசியல் கட்சி, மாநில அரசு 7th, ஊடகம், ஜனநாயகம், பெண்கள் மேம்பாடு, சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு. ஓகேங்களா. அடுத்தது 6th பாலிட்டியில பன்முகத்தன்மை அறிவோம், சமத்துவம், தேசிய சின்னம், இந்திய அரசமைப்பு. இந்திய அரசமைப்புலாம் வந்து 10th படிச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச மாதிரி தான். 4 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும், அதை படிச்சா போதும். ஓகேங்களா. மக்களாட்சி, இங்க உள்ளாட்சி அமைப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உள்ளாட்சி படிக்கிறப்பவே 9th 6th 11th சேர்த்து படிச்சிருங்க. 11th 2 லெசன் சொல்லிட்டேன்னா இந்திய 12th பாலிட்டியில இந்த 4ஐயும் அந்த லோயர் கிளாஸ் படிக்கிறப்பவே ரிலேட்டபிளா நான் எது கூட எது படிக்க சொன்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் 5ஐயும் வந்துட்டு தனியா ஹைலைட் பண்ணி படிச்சிருங்க. ஓகேங்களா. அது பெருசா தான் இருக்கும், நம்ம பிரிச்சு பார்த்தா இது ஒண்ணுமே இல்லை, ஈஸி. ஓகேங்களா. பாலிட்டிக் 15 மார்க் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ கம்பல்சரி 15 மார்க் வரும், அதனால படிச்சிருங்க. அடுத்தது என்னது? ஐஎன்எம் ஹிஸ்டரி. ஸோ ஐஎன்எம் ஹிஸ்டரிக்கு எவ்வளவு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்குறாங்க? 10 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ ஐஎன்எம்ல ஆல்ரெடி 2 லெசனை முன்னாடி யூனிட் 5க்கே படிச்சாச்சு. ஸோ பேலன்ஸ் 3 லெசன் 10th இருக்கும், அதை படிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது 8th
8th 1 2 3 4 இதை படிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும். ஐஎன்எம் வந்துட்டு இந்த இதை படிச்சிட்டிங்கனாலே முடிஞ்சுது. இதை படிச்சிட்டிங்கனாலே வந்து நமக்கு எப்படியும் ஒரு 5 கொஸ்டின் கேட்டால் 4 கொஸ்டின் 3 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிடலாம். அது போக எக்ஸ்ட்ராவா 12th ஐஎன்எம் இதை முடிச்சுட்டு 12th ஐஎன்எம் போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? 12th ஐஎன்எம்ல ஒரு 8 லெசன் இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் எழுதியிருக்க எல்லா லெசனுமே வந்துட்டு படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 8 லெசனை படிச்சிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த 10th ஐஎன்எம் படிக்கிறோம் இல்லையா, ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்க கல கிளர்ச்சிகள், காலனியத்துக்கு எதிரான இயக்கம், தேசியம், காந்திய காலகட்டம், இதெல்லாம் படிக்கிறப்பவே இங்கேயும் வந்துட்டு முதல் 2 லெசனை முதல் 3 லெசனை விட்டுருங்க. ஓகேங்களா? இங்க ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்கள், காந்தியடிகள் தேசிய தலைவர், காலனியத்துக்கு பிந்தி இந்தியாவின் மறுகட்டமைப்பு, ஸோ இந்த காந்தியடிகள் தேசிய தலைவர் ஆகிறது, தேசிய இயக்கத்தோட இறுதி கட்டம், தேசியவாத அரசியல் வகுப்புவாதம், இதெல்லாமே வந்துட்டு 10th படிக்கிறப்பவே சேர்த்து படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு புரியும். ஓகேங்களா? இங்கேயும் அதே தேசியம், காந்திய காலகட்டம், அன்னிபெசன்ட் அதெல்லாமே இதுலயும் எலாபரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது போக மிச்சம் இருக்க லெசன்ஸ் கூட நம்ம தனியா படிச்சுக்கலாம். பட் 10th ஐஎன்எம் 12th ஐஎன்எம் சேர்த்து படிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும். 8th ஐஎன்எம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், இருந்தாலும் அதையும் நீங்க படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ 8th ஐஎன்எம்ல என்னது, கிராம சமூகம், மக்களின் புரட்சி, இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. ஓகேங்களா? அடுத்தது ஹிஸ்டரி. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம புக் வைஸ் போக முடியாது, டாபிக் வைஸ் தான் படிக்கணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே கம்மி டாபிக் தான். ஓகேங்களா? விஜயநகர் பாம்பையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. மொத்தமாக வந்துட்டு எவ்வளோ இருக்கு, 6 டாபிக் தான் இருக்கு. இந்த 6 டாபிக்மே லோயர் கிளாஸ்ல தான் இருக்கு. 9th 10th நமக்கு இல்லை. 6th 7th தான் ஆல்மோஸ்ட் கவர் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும்னா, சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 6th 9th கவர் ஆகுது அப்படின்னா 6th 9th சேர்த்து படிச்சிருங்க. டாபிக் வைஸ் படிச்சிருங்க. ஓகேங்களா? அப்ப படிச்சீங்கன்னா ஒரு டாபிக் முடிஞ்சா அடுத்தது குப்தர்கள் 6th 3rd டேர்ம்ல கவர் ஆகுது. அதே மாதிரி 11th இருக்கு குப்தர்கள். ஸோ 6th படிக்கிறப்பவே 11th படிச்சிருங்க. 11th நீங்க தனியா எடுத்து படிக்க வேணாம். ஓகேங்களா? அடுத்து பிற்கால சோழர் பாண்டியர், ஏன்னா இது தென்னிந்தியா இதை பத்தியும் கேட்டிருப்பாங்க, தென்னிந்தியாவோட வரலாறு. ஸோ அதுக்கு 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கு, 11thலயும் இருக்கு. ஸோ இதுல இருக்கிற எல்லா டாபிக்குமே 11th இருக்கு. அது போக லோயர் கிளாஸ்ல எங்க இருக்குன்னு கொடுத்துருக்கேன். லோயர் கிளாஸை மட்டும் தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க. லோயர் கிளாஸ் படிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் படிச்சீங்கன்னா பேசிக் புரியும். அதுக்கப்புறம் 11th படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிற்கால சோழர் பாண்டியர் 11th ஃபர்ஸ்ட், சாரி 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 11th படிச்சிருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டெல்லி சுல்தானும் 7th ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் தான். அடுத்தது முகலாயரும் மராத்தியரும் 7th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் டேர்ம்ல இருக்கு, 11thலயும் கவர் ஆகுது. ஓகேங்களா? அடுத்தது 8th சோஷியல் சயின்ஸ் புக்ல ஆல்ரெடி ஐஎன்எம்லயே வந்துட்டு நம்ம 4 லெசன் கவர் பண்ணியிருப்போம். அது போக பேலன்ஸ் 2 லெசன் என்னன்னா காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றம், இது ரெண்டையும் வந்துட்டு ஹிஸ்டரியில கவர் பண்ணிருங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜாகிரபி. ஜாகிரபி வந்துட்டு 10th ஜாகிரபி மட்டும் என்ன கேட்டா போதும். இந்த 10th ஜாகிரபியில இருக்கிற ஆல்ரெடி ஜாகிரபியில தமிழ்நாடு இயற்கை பிரிவு, தமிழ்நாடு வேளாண்மை, இதெல்லாம் யூனிட் 5 6க்கு வருது. ஸோ அதுலயே வந்து நமக்கு 2 லெசன் கவர் ஆயிரும். அது போக மிச்சம் இருக்க லெசன்ஸை வந்துட்டு கவர் பண்ணீங்கனாலே தமிழ்நாட்டு இந்திய அமைவிடம், இந்திய காலநிலை, இந்திய வேளாண்மை, வளங்கள், தொழிலகம், மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, இதுதான் யூனிட்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜாகிரபி யூனிட் பார்த்தாலே இதுதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இதை படிச்சீங்கனாலே யூனிட் ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும். ஓகேங்களா? அப்ப 6th to 10th ஜாகிரபி படிக்க வேணாமான்னு கேட்டா என்ன கேட்டா வேண்டாம். 6th to 9th ஜாகிரபி படிக்க வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அதுல ஒரு கொஸ்டின் நடப்பு நிகழ்வு, கரண்ட் அஃபேர்ஸ் போயிடுச்சுன்னா 4 கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. அது சிலபஸே இதுல கவர் ஆகுதுங்கிறப்ப நீங்க அதுக்கு போகாதீங்க. ஓகேங்களா? அதுல ரொம்ப டெப்தா நிலம் பிரியுறது அது இதுலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. சிலபஸ்லயும் கவர் ஆகாது. இந்த 5 லெசனை மட்டும், சாரி இந்த 6 லெசனை மட்டும் கவர் பண்ணிருங்க. அது போக தமிழ்நாட்டில் வேளாண்மைன்னு ஒரு லெசன் இருக்கும், அதை நான் உங்க யூனிட் 5ல கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ஸோ ஜாகிரபின்னு ஸ்கூல் புக்ல எடுத்தா 7 லெசன் இருக்கும், அதை கம்ப்ளீட்டா படிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்தது சயின்ஸ். சயின்ஸுக்கு எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 5 கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ 5 கொஸ்டின் கேட்குறாங்க. மொத்தம் சயின்ஸ்ல எவ்வளவு யூனிட் இருக்கு அப்படின்னா, கெமிஸ்ட்ரி இருக்கு, பாட்னி, ஜுவாலஜி சேர்ந்து பயாலஜி இருக்கு, பிளஸ் பிசிக்ஸ். ஓகேங்களா? இது இருக்கிறதுலே சின்ன யூனிட் எதுனா கெமிஸ்ட்ரி தான். நான் சயின்ஸை இது வரைக்கும் தொட்டதே இல்லை, ஆனால் போர்ஷன் நான் கம்ப்ளீட் பண்ண சொல்றதுனால நான் படிக்கிறேன் அப்படின்னா முதல் வந்துட்டு கெமிஸ்ட்ரி முடிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் ஒரு யூனிட் முடிஞ்சு. இப்போ நமக்கு வந்துட்டு சயின்ஸ்ல எவ்வளோ 5 கொஸ்டின் கேட்பாங்களா? அப்போ கெமிஸ்ட்ரியில ஒரு கொஸ்டின், பாட்னியில் ஒரு கொஸ்டின், ஜுவாலஜியில் ஒரு கொஸ்டின்,
பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் பிரிச்சு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்படி கேட்கறாங்கன்னா கெமிஸ்ட்ரியை முடிச்சிட்டிங்கனாலே 5 லெசன் தான், ஒரு கொஸ்டின் நமக்கு கன்ஃபார்மா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாட்னி ஜுவாலஜிக்கு நான் லெசன் லிஸ்ட் கொடுத்துருக்கிறேன். அது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் அதுல கூட நீங்க என்ன பண்ணுங்கன்னா பாட்னி மட்டும் தனியாக எடுத்து ஒரு யூனிட்டை முடிங்க. ஸோ நான் பாட்னி மட்டும் முடிச்சுக்கிறேன். அப்போ 2 கொஸ்டின் ஆச்சா. அதுக்கப்புறம் டைம் இருந்தா ஜுவாலஜி படிங்க, அதுக்கப்புறம் டைம் இருந்தா பிசிக்ஸ் படிங்க. ஓகேங்களா? இப்போ நான் இதுல வந்துட்டு கெமிஸ்ட்ரியும் பாட்னி ஜுவாலஜிக்கான லெசன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? கெமிஸ்ட்ரியில வந்துட்டு அமிலம், காரம், உரம், பூச்சிக்கொல்லி, அன்றாட வாழ்வில் வேதியியல், பயன்பாட்டு வேதியியல், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். இதை மட்டும் படிச்சிங்கனாலே நமக்கு கெமிஸ்ட்ரி ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும். இல்லை இந்த உரம் பூச்சிக்கொல்லிக்கு நான் நிறைய பேஜ் நம்பர் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் இருக்கிற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, 9th 84 to 85 4 பேஜ், சாரி ஒரே பேஜ் தான். அதே மாதிரி இங்கே 58 to 67 இதுல ஒரு 7-8 பேஜ். அங்க ஃபர்ஸ்ட் 6th ஸ்டாண்டர்ட்ல 40 to 41 ஒரே பேஜ் தான். கிட்டத்தட்ட 10 பேஜ் தான் நீங்க ஒரு டாபிக்கே படிக்கிறீங்க. ஸோ இருக்கிறதுலே குட்டி யூனிட்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னது, பாட்னி ஜுவாலஜி. இதுல வந்துட்டு நான் லெசன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதுல பாட்னினா என்னது, ஃபுல்லா தாவரங்கள் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே பாட்னி. ஓகேங்களா? தாவரங்களின் கடத்துதல், விலங்குகளின் சுற்றோட்டம், தாவர விலங்கு ஹார்மோன்கள், தாவர உலகம், வகைப்பாட்டியல், தாவர உள்ளமைப்பு, தாவர உலகம் ஆல்ரெடி எழுதிட்டேனா? ஓகேங்களா? இதெல்லாமே வந்துட்டு தாவரம் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். ஸோ இதெல்லாமே என்னது, சுற்றுச்சூழல் மேலாண்மை எல்லாம் வந்துட்டு ஜுவாலஜியில் வந்துடும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பாட்னி லெசன்ஸ் கவர் ஆயிரும். ஓகேங்களா? அதை முடிச்சிட்டிங்கன்னா அது ஜுவாலஜி போகிறப்போ மனித உறுப்பு மண்டலம், செல்லுக்கு வந்துட்டு இவ்வளோ லெசன் கொடுத்துருப்பேன். இந்த 3 லெசன் சேர்ந்தீங்கன்னா ஒரு டாபிக் செல் அப்படிங்க. அது வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. திசுக்களின் அமைப்புல 23லேருந்து 223லேருந்து 226 மொத்தம் 3 பேஜ் படிச்சாலே போதும். ஓகேங்களா? அது செல் உயிரியல் 6th 7th இருக்கு. அது ரொம்ப குட்டி டாபிக் தான். இதை முடிங்க ஜுவாலஜி வரப்போ. ஓகேங்களா? அடுத்து உடல்நலம் மற்றும் நோய்கள், ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம், சுற்றுச்சூழல் மேலாண்மை, சூழ்நிலை அறிவியல், இதுல இருந்தெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின் கேட்பாங்க இந்த சுற்றுச்சூழல் மேலாண்மையெல்லாம். ஓகேங்களா? அடுத்தது நுண்ணுயிர் அறிவியல், இது வந்து பாட்னில வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது விலங்குகளின் உறுப்பு மண்டலம், வளரிளம் பருவமடைதல், மரபியல், உயிரின் தோற்றம், பரிணாமம், இதுல இருந்தா நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாட்னி லெசன்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க இதை பார்த்தா நிறைய லெசன் இருக்குமா, கிட்டத்தட்ட எவ்வளோ 21 லெசன் இருக்கு. இதுல பாட்னில இருக்க ஒரு 5-10 லெசன் பிரிச்சு படிச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருந்தா ஜுவாலஜி படிங்க. ஓகேங்களா? சரி, அடுத்தது பிசிக்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டாபிக், மிஞ்சி போனா ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இல்லை நான் எதுவுமே படிக்காம போகக்கூடாது, பிசிக்ஸ்க்கு ஏதாவது ஒன்று படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க வேர் டு ஸ்டடியே தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா ஒளி இயந்திரவியல், மின்னியல், இந்த மாதிரிதான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? பிசிக்ஸ் டாபிக் எடுத்து பார்த்தா ஒளியியல், இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஆற்றல், இந்த மாதிரி ரிலேட்டடானதுதான் இருக்கும். ஸோ இந்த லெசன்ஸ் வந்து வேர் டு ஸ்டடியே தேவையில்லை. நீங்க இந்த ஒளின்னு எடுத்தீங்கன்னா 6th 7th 8th 9th 10th எல்லாத்துலயுமே ஒளிங்கிற லெசன் இருக்கும். மிஞ்சி போனா ஒரு 3 ஸ்டாண்டர்ட்லயாவது இருக்கும். ஸோ அப்போ லோயர் ஸ்டாண்டர்ட் எதுவோ அதை ஃபர்ஸ்ட் படிங்க. இப்போ 8th இருக்குன்னா 8th படிச்சுட்டு அதுக்கப்புறம் 9th 10th படிச்சிங்கன்னா ஒலி டாபிக் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் ஒலி நம்ம எப்படி ஹிஸ்ட்ரி படித்தோம் டாபிக் வைஸ், அது மாதிரி தான் இது படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இதை வேணா 1-2 டாபிக் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முடிச்சு வைங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் வேர் டு ஸ்டடி. நிறைய பேர் ஜிகே வேர் டு ஸ்டடி கேட்டீங்க, பார்த்தா நிறைய லெசன்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் எல்லாமே பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் படிங்க. ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? ஒரு விஷயத்த பெருசாக இருக்குது அப்படின்னா அது குட்டி குட்டியாக பிரித்து பாருங்க, நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு நிறைய டைமும் இருக்குது தானே. ஸோ அப்போ அந்தந்த டேக்கு என்னென்ன படிக்கணும் கரெக்டாக ஷெட்யூல் போட்டு படிங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ இந்த லெசன் லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு பிடிஎஃபா வேணும்னா நம்மளோட ஷெட்யூல், நம்ம விடாமுயற்சி பேட்ச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஷெட்யூல்ல வந்துட்டு ஃபுல் பிடிஎஃபா இருக்கும். அந்த ஷெட்யூல் பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்துட்டு அந்த லெசன்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா இதை வீக்லி ஷெட்யூல் எனக்கு போட்டு படிக்க தெரியலன்னா நான் ஷெட்யூல் போட்டு வச்சிருந்திருப்பேன். ஸோ அந்த ஷெட்யூல் படி கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இயர் தான் அந்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, நீங்க அதை ஃப்ரீயா கூட அந்த ஷெட்யூல் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ நான் சொன்ன எல்லா லெசன்ஸ்க்குமே நான் ஆல்ரெடி விடாமுயற்சி இதில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ சொன்ன எல்லா லெசன்ஸ்
ப்ளஸ் தமிழ் புக் வைஸ் சிலபஸ் வைஸ் கிளாஸ், இப்போ சொன்ன எல்லா லெசன்ஸ்க்குமான கிளாஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் கிளாஸ், அது போக மேக்ஸ் கிளாஸ், இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு நம்ம 1333க்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம். வீக்லி டெஸ்ட்டும் இருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸும் வந்துட்டு கமெண்ட்ல பின் பண்றேன். வேணுங்கிறவங்க பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.